என்னோட முதல் ஆடிஷனில் நடந்தது இதுதான். சிறகடிக்க ஆசை சீரியல் நடிகை கோமதி பிரியா ஓபன் டாக். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சிறகடிக்க ஆசை சீரியல் தமிழகத்தில் டிஆர்பி தரவரிசையில் முதலிடத்தில் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த சீரியலில் மீனா என்ற கதாபாத்திரத்தில் நடித்து ரசிகர்களின் மனதை கவர்ந்தவர் நடிகை கோமதி பிரியா. சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் தனது ஆரம்ப கால ஆடிஷன் அனுபவம் ஒன்றை பகிர்ந்து அதில் ஒரு இயக்குனர் தனது கையில் 1000 ரூபாய் கொடுத்து சொன்ன வார்த்தைகள் குறித்து நெகிழ்ச்சியுடன் பேசியுள்ளார். இது அவரது பயணத்தின் எளிமையையும் போராட்டத்தையும் வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. சிறகடிக்க ஆசை சீரியல் முத்து மற்றும் மீனாவின் எதிர்பாராத திருமணத்தை மையமாக கொண்டு அவர்களின் சவால்கள் மற்றும் புரிதல்களை சித்தரிக்கிறது. இதில் நடிக்கும் நடிகர்கள் ரசிகர்களுக்கு பரிச்சயமானவர்களாக மாறியுள்ளனர். சமீபத்தில் இந்த சீரியலில் நடிக்கும் ஒரு நடிகையின் நிர்வாண வீடியோ இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த நடிகை அது நான் இல்லை, ஏஐ தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டது என்று தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் விளக்கம் அளித்தார். ஆனால் அடுத்த நாளே மற்றொரு வீடியோ வெளியானதால் அது உண்மையா அல்லது ஏஐயா என்ற சர்ச்சை எழுந்தது. இது சீரியலுக்கு மேலும் கவனத்தை ஈர்த்தது. அதே சமயம் ரோகிணி என்ற கதாபாத்திரம் மாட்டிக்கொள்ளும் தருணத்தை ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த நிலையில் அது கடந்த வாரம் நடந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. மதுரையைச் சேர்ந்த நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர் கோமதி பிரியா. சென்னையில் கல்லூரி படிப்பை முடித்த பிறகு விஜய் டிவியில் ஒரு நிகழ்ச்சியில் பார்வையாளராக கலந்து கொண்டார். அது அவரது வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. அங்கிருந்து வேலைக்காரன், பாவம் கணேசன் போன்ற சீரியல்களில் சிறு கதாபாத்திரங்களில் நடிக்க தொடங்கினார். பின்னர் கலர்ஸ் தமிழில் ஒளிபரப்பான ஓவியா சீரியலில் முக்கிய வேடத்தில் நடித்து பிரபலமானார். தற்போது சிறகடிக்க ஆசை சீரியலில் மீனாவாக நடித்து தமிழக ரசிகர்களின் இல்லங்களில் இடம் பிடித்துள்ளார். ஒரு நிகழ்ச்சியில் பேசிய கோமதி பிரியா தனது ஆரம்பகால அனுபவங்களை பகிர்ந்தார். எனக்கு ஆரம்பத்தில் மேக்கப் பற்றி எதுவுமே தெரியாது. முதல் முறையாக பியூட்டி பார்லர் போனது விஜய் டிவி நிகழ்ச்சியில் ஆடியன்ஸாக கலந்து கொள்ளும் போதுதான். அப்போது மேக்கப் போட்டேன் என்று தொடங்கினார். பின்னர் ஒரு சீரியல் ஆடிஷனுக்கு சென்ற போது நடந்த சம்பவத்தையும் விவரித்தார். அந்த சீரியல் இயக்குனர் என்னை பார்த்ததும் உனக்கு ட்ரெஸ்ஸிங் மேக்கப் பற்றி எதுவுமே தெரியல, முதல்ல பியூட்டி பார்லர் போய் உன் சுருட்டை முடிய சரி செய்து வான்னு சொன்னாரு. என் கையில 1000 ரூபாய் கொடுத்தாரு. நான் முதல்ல அந்த பணம் வேண்டாம்னு சொன்னேன். ஆனா இந்த சீரியலில் நடிக்கலாம்னு சொன்னதும் அந்த பணத்தை வாங்கி பியூட்டி பார்லருக்கு போனேன். அவர் மேலும் கூறுகையில், தமிழ் சீரியல்களில் நடிக்கும் போது அதிகமாக மேக்கப் செய்யவில்லை, த்ரெட்டிங் கூட பண்ணியதில்லை. தெலுங்கு சீரியல்களில் நடிக்க ஆரம்பித்த பிறகுதான் மேக்கப், ட்ரெஸ்ஸிங் பற்றி கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக்கொண்டேன் என்று தனது பயணத்தை நினைவு கூர்ந்தார். இந்த அனுபவம் அவரது எளிமையான ஆரம்பம் மற்றும் கற்றல் பயணத்தை பிரதிபலிக்கிறது. சீரியலை சுற்றி சர்ச்சைகள் ஒருபுறம் இருக்க கோமதி பிரியாவின் இந்த பகிர்வு ரசிகர்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு இயக்குனரின் சிறிய உதவியும் அவரது அறிவுரையும் அவரது வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தியது. இது அவரது திறமை மற்றும் விடாமுயற்சியால் இன்று முன்னணி நடிகையாக உயர்ந்திருப்பதை எடுத்துக்காட்டுகிறது. கோமதி பிரியாவின் ஆடிஷன் அனுபவம் ஒரு சாதாரண பெண்ணின் சினிமா கனவு நனவாகும் பயணத்தை அழகாக சித்தரிக்கிறது. சிறகடிக்க ஆசை சீரியல் மூலம் ரசிகர்களின் அன்பை பெற்றிருக்கும் அவர் தனது எளிமையான பேச்சால் மேலும் நெருக்கமாகியுள்ளார். சர்ச்சைகளுக்கு மத்தியில் அவரது இந்த நிகழ்ச்சியான கதை அவரது வெற்றியின் பின்னணியில் உள்ள உழைப்பையும் உண்மையும் வெளிப்படுத்துகிறது.